கற்றலின் வெற்றி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மகத்தை பற்றியும் மாசி மகத்தில் உள்ள சிறப்புகள் என்னென்ன, அதாவது ஒன்றா இரண்டா அநேக தெய்வங்களை வணங்குவதற்கு சிறப்புக்குரிய நாள் தான் இந்த மாசி மக திருநாள். வருண பகவானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி நலம் பெற்ற நாள். அது மட்டுமல்லாமல் பார்வதி தேவியின் சாபம் நீக்கி அவரும் நலம் பெற்ற நாள். அது மட்டுமல்லாமல் மாசிமக முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்புக்குரிய நாள். முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு உபதேசித்த நாள் தான் மாசி மகம். அது மட்டுமல்லாமல் குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை விரதமிருந்து வேண்டுவோருக்கு குழந்தை வரம் தரும் நாள் மாசி மகம். இவ்வளோ சிறப்புக்குரிய நாளை பற்றி இன்னும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னைக்கு மாசி மகம் வருது, நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிடலாம், என்ன டைமிங்கில் கும்பிடலான்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வர வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய அறிவுத்திறனை மேம்பட செய்யும். இது ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாசி மகத்தில் மனிதர்களாய நம்மளுக்கு என்ன சிறப்புனா, இந்த மாசி மகத்தை நம்ம விரதமிருந்து நம்ம சாமி கும்பிட்டோன்னா நம்மளுடைய பிறவி கடனை தீர்த்து இனி பிறவியில்லா பயனை நமக்கு அருளும் நாள் தான் இந்த மாசி மகம். அதாவது மாசி மகத்தன்று கடலாடுதல் எனும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடலாடுதல் என்றால் நம்ம பக்கத்தில் உள்ள நீர்நிலைகள், கடலாக இருக்கலாம், இல்லை அருவி, நதி, குளம் என்ன இருக்குதோ நம்மளால் முடிஞ்ச இடத்துல போய் நம்ம நீராடினோம்னா நம்ம பலன் கிடைக்கும் என்றால் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் கழுவப்பட்டு நம்மளுக்கு அடுத்து பிறவியே இல்லாத பயனை அந்த சிவபெருமான் நமக்கு அளிக்கும் நாள் தான் இந்த மாசி மக திருநாள். முன்பொரு காலத்தில் வர்ண பகவானுக்கு பீடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தினால அவர் கடலுக்கு அடியிலேயே வாழும் நிலை ஏற்பட்டது. இதனால் மனம் வருந்தி வருண பகவான் சிவபெருமானை வேண்ட அவரும் வர்ண பகவானை காப்பாற்றினார். வர்ண பகவானை பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுவித்த நாள் மாசி மக திருநாள். அப்போது வர்ண பகவான் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு, இந்த புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி தங்களை வேண்டுபவர்களுக்கு அவங்களுடைய பாவங்களை நீக்கி அவங்களுக்கு வீடு பேற்றை அருளும்படி வேண்டினர். அதனால தான் நம்ம அன்னைக்கு மாசி மகத்தன்று நம்மளால் முடிஞ்ச தீர்த்தத்தில் நீராடி நம்ம சிவபெருமானை வேண்டணும்னா நம்மளுடைய தோஷமெல்லாம் நீங்க பெற்று நம்மளுக்கு பிறவி இல்லாத வாழ்வு கிடைக்கும். மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வர திருநாள் தான் மாசி மகம்னு சொல்கிறோம். இந்த மாசி மக திருநாள் நம்ம முன்னோர்களுக்கு அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதாவது அமாவாசை என்று தான் நம்ம பொதுவாக தர்ப்பணம் கொடுப்போம். இந்த மாசி மக திருநாளில் அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். நம்மளுக்கும் பிறவி பயன், அதாவது இந்த பிறவியில் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போகும். ஒரு சமயம் கையில சிவனும் பார்வதியும் இருக்கிறப்ப பார்வதி தேவி உங்களுடைய தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்குறாங்க. அதற்கு பரமசிவன் தேவி, நம்மளுக்கு பேரு, குணம், உருவம், செயல் இல்லாத நாம் சக்தியால் தான் அருவுரு கொண்டு செயற்படுகின்றோம் சொல்கிறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி தன்னால் தான் எல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்லி பெருமைப்பட்டு சிவபெருமான் தான் இன்றி எதுவும் இயங்காது என்று கூறுகிறார். இதை கேட்ட சிவபெருமான் நான் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் தனித்து நிற்கிறாரு. அவர் தனியாக போய் நின்னதோ இந்த உலகமே இயங்காமல் ஜடமாகி போகுது. பார்வதி தேவி தான் செய்த தவற்றை உணர்ந்து, எம்பெருமானே நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னுட்டு, ஆனால் உலகம் உன்னால் தான் இயங்காமல் போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறாரு. அதாவது உலகம் இயங்காமல் போனதற்கு அந்த பாவம் உன்னையத்தான் சேரும். அந்த பாவத்தை போக்கணும்னா நீ யமுனை நதியில் வலம்புரி சங்கு வடிவில் தவ செய்யும்படி கட்டளையிடுறாரு. அதன்படியே பார்வதி தேவியும் யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாசி மக திருநாளில் பிரஜாபதி, அதாவது தட்சன் தனது மனைவி வேதவல்லியோட யமுனை நதியில் நீராடி அங்கே உள்ள அந்த தாமரை மலரை அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் கையில் எடுத்த உடனே அந்த மலர் ஒரு பெண் உருவு கொண்டு
பார்வதி தேவியார் சாபம் நீக்கி நலமுடன் எழுந்த நாள் தான் இந்த மாசி மக திருநாள். இந்த உலகை பிரளயத்திலிருந்து காக்க வராகமூர்த்தி அவதரித்த நாளும் இந்த மாசி மக திருநாள் தான். இன்னைக்கு சத்யநாராயண பூஜையும் செய்வாங்க. சிலர் வீட்டில் இன்னைக்கு சுமங்கலி கயிறு மாத்திர நிகழ்வும் நடைபெறும். அதை அவரவரை வழக்கப்படி இந்த சுமங்கலி கயிறை நம்ம மாற்றிக்கலாம். இவ்வளவு சிறப்புக்குரிய நாளை நாம் வீட்டில் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாசி மக திருநாள் வந்து இந்த மாசி மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் எப்போ ஆரம்பிக்குதுன்றத பார்க்கலாம். மாசி மகம் அதாவது என்னைக்குன்னா 23/2/2024 வெள்ளிக்கிழமை இரவு 8:40 மணி முதல் 24/2/2024 இரவு 11:05 மணி வரை வந்து மாசி மகம் நட்சத்திரம் இருக்கிறது. பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 23/2/2024 மாலை 4:35 மணி முதல் 24/2/2024 மாலை 6:51 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. ஸோ நம்ம வந்து சனிக்கிழமை காலையில் வந்து நம்ம சாமி கும்பிடணும். அது எப்போனா காலையில் 7 to 8 மணி வரைக்கும் கும்பிட்டுக்கலாம். அப்படி முடியாதவங்க காலையில் 11 to 12 மணி வரைக்கும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி எப்படி கும்பிடுவது, எப்படி கடவுளை வழிபடுவதுன்றத பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு வந்து நம்மளால் ஒரு கடலுக்கோ இல்லை நதித்துறைக்கோ இல்லை குளத்துக்கோ போய் நீராட முடியும்னா அங்கே போய் நம்ம நீராடிட்டு அருகில் உள்ள கோவிலில் சென்று நம்ம சாமியை கும்பிட்டு வரலாம். அப்படி எங்களால் முடியாது, நாங்கள் வீட்டில் தான் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டில் வந்து ஒரு செம்பை எடுத்துக்கணும். பித்தளை செம்போ இல்லை மண் செம்போ ஏதோ ஒரு செம்பை எடுத்துக்கிட்டு அதில் வீட்டில் உள்ள தண்ணி கொஞ்சம் நிரப்பிக்கங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு புனித தீர்த்தம் நம்ம வீட்டில் எப்படி வச்சுருப்போம் இல்லையா, கங்கா தீர்த்தமோ ராமேஸ்வரமோ இல்லை எந்த தீர்த்தம் உங்ககிட்ட இருக்கோ அதை கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜவ்வாதி இருந்தால் ஜவ்வாதி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே 2 பூக்கள், என்ன பூ இருக்குதோ அந்த பூக்களை போட்டு உள்ள தண்ணியை வந்து கங்கை தீர்த்தமாக கங்கை நதியாகவே நினச்சிக்கிட்டு நம்ம அதை தொட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தலையில் தெளிச்சிட்டு நம்ம குளிக்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம், எப்பயும் போல் வீட்டில் விளக்கேற்றி சாமிகளுக்கெல்லாம் பூ வச்சுட்டு தீப தூபம் காமிச்சிக்கலாம். நம்மளால் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ, சக்கரை பொங்கலோ இல்லை பாயாசமோ எது செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள கல்கண்டு இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி இல்லை நட்ஸ் எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த வச்சுட்டு பழங்கள் இருந்தால் பழங்கள் வைக்கலாம். இல்லை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு தீப தூப ஆராதனை செய்து நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமோ அந்த கடவுளுக்குரிய பாடலை ஒலிக்க செய்து அந்த கடவுளை வழிக்கலாம். இல்லை பொதுவாக தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா வெள்ளி செவ்வாயில் என்ன பாடல்களை நீங்கள் ஒலிக்க செய்வீங்களோ அந்த பாடல்களை ஒலிக்க செய்து அன்று சாமியை கும்பிட்டுக்கலாம். மிகவும் விசேஷமானது வந்து சிவபெருமான், பார்வதி, முருகப்பெருமான், வருண பகவான் அனைத்து நதிகளுக்கும் ரொம்ப விசேஷமானது. ஸோ நம்மளால் என்னென்ன பாடல் ஒலிக்க செய்ய முடியுமோ ஒலிக்க செய்யலாம். இல்லை இப்படி சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அடுத்து வேலைகளை பார்க்கலாம். அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களும் இருக்காங்க. விரதம் இருக்கிறவங்க காலையில் குளிச்சிட்டதுலேருந்து விரதம் இருந்துக்கிட்டு உங்களால் என்ன பால் பழம் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை சும்மாவே பட்டினியாகவே விரதம் இருக்குன்றவங்க ஃபுல்லாக இருந்துட்டு சாயங்காலமாக கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விரதத்தை நம்ம பூர்த்தி செய்துக்கலாம். அன்னைக்கு வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கும் ஜலதீபம் ஏற்றலாம். ஜலதீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதுக்குன்னு தனியாகவே பதிவு இருக்குது, வேணும்னா அதை பாருங்கள். பௌர்ணமி அமாவாசை தினத்தில் ஜலதீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம். உங்களால் முடிஞ்சால் தீபத்தையும் சாயங்கால நேரத்தில் ஏற்றி வழிபடுங்கள். இவ்வளவு சிறப்புமிக்க மாசிமக திருநாளில் கடவுளை வணங்கி அவரின் ஆசியை பெற்று நம் பாவத்தை நீக்கி வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம். இந்த மாசி மக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.